ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா முட்டை. அதற்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, அதையும் பொடியாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் சூடான அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. மிளகாத்தூளை சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துருவோம். இப்போ மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விடுங்க. அவிச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி பேனில் வச்சுருங்க. பாருங்க, முட்டை மேலே மசாலாவை ஈவனாக அப்படியே வச்சு விடுங்க. அவ்வளோதான், மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா முட்டையை அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பாடு கூட வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.